அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் சுதாகர் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கலாம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டதுனால என்ன பண்றாருன்னா நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்து பாக்கியா, கோபி, எழில்னு எல்லாரும் முன்னாடியும் உட்கார வச்சு பேசுறாங்க. அம்மா, நீங்க நினைச்ச மாதிரி சுதாகர் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கலாமா? யாரோ சுபாஷ் அப்படிங்கிறவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எழில் சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து, எழில் உனக்கு தெரியாதுடா, அந்த ஆள் என்னெல்லாம் கோல்மால் வேலை பண்ணுறாருன்னு உனக்கு தெரியாதா? ஏற்கனவே நம்மளோட ரெஸ்டாரண்ட்டை இனியாவோட பேருக்கு வாங்கிறதா சொல்லிட்டு கடைசியில் இனியாவுக்கு ப்ரெசென்ட் பண்ண மாதிரி எழுதிட்டாரு. சுபாஷுங்கிற பேரை சுதாகர்னு போட அவளுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எழிலுமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாமே, இங்கே பாரு பாக்கியா, நீ நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் நீ அதை பொருட்படுத்தாமல் என்ன எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க. வாழ்க்கை ஒரு இடத்துல ஓடி நிற்க தானே செய்யணும். நீ இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல, ஏன் தேவையில்லாமல் அலைச்சல் உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க. போதும் அத்தை, நீங்கள் எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணது போதும், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த ஆள் அவர் பண்ண பிளான் தான், கண்டிப்பாக அவருக்கு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். நான் சொல்கிறது இப்போது நீங்கள் நம்பாமல் இருக்கீங்க. அவர் ஒரு நாள் அவரோட ரெஸ்டாரண்ட்டை இங்கே வந்து ரன் பண்ண போகிறாரு. அப்போ தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிய வரப்போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. பாக்கியா சொல்கிறத பொருட்படுத்தாமல் தான் இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே. எழில் மட்டும் பாக்கியா சொல்கிறதுல ஏதோ உண்மை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலும் நேரடியாக எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எழில் இருக்கார். வீட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. இருந்தாலும் பாக்கியா சொல்கிறதுல உண்மை இருக்குது அப்படிங்கிறத அவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. பாக்கியா வந்து என்ன செய்கிறது ஏது செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சிட்ருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம இனியோட பேருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கிட்டாரு. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரை பார்த்து பேசி அட்வான்ஸை பே பண்ணிகிட்ருக்காரு. நம்ம அடுத்து என்ன செய்யறது? அவருக்கெல்லாம் சரியான பதிலடி நம்ம கொடுக்கணுன்னா அவர் முன்னாடி கெத்தாக வாழ்ந்து காட்டணும். நமக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பொறுமைங்கிறத இல்லைன்னு சொன்னார்ல்ல, என்னோடய பொறுமையால் தான் அவர் இன்னமும் இப்படி இருக்கார் அப்படிங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்ம இனியாவுக்கோ இல்லை நிதிஷ்கோ தெரிய வந்தால் ரெண்டு குடும்பத்துக்கு இடையே பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.